திண்டுக்கல்லில் நாட்டுப்புற கலைஞரின் கலைப்பொருளை ஏற்றியதால் பேருந்தில் பயணம் செய்ய அனுமதிக்காததாக கூறி இளைஞர் ஒருவர் வீடியோ வெளியிட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே கட்டம்மன்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த ஆகாஷ் நாட்டுப்புற கலைஞர் ஆவார். இவர் திண்டுக்கல் வேடச்சந்தூர் அருகே உள்ள கிராமத்தில் கட்டைக்கால் ஆட்டம் கலை நிகழ்ச்சியை நடத்திவிட்டு தனது சொந்த ஊருக்கு திரும்பிய போது மதுரை செல்லக்கூடிய அரசு பேருந்தில் பயணம் செய்வதற்காக ஏறி உள்ளார். ஆனால் கட்டைக்கால் ஆடும் மரப்பொருட்களுடன் பயணம் செய்ய அனுமதி இல்லை என கூறி தன்னை ஓட்டுநரும் நடத்துனரும் பேருந்தை விட்டு இறக்கிவிட்டதாக தெரிவித்துள்ள ஆகாஷ் இது குறித்து கேள்வி கேட்டபோது தன்னை ஒருமையில் பேசியதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தால் மிகுந்த மனவேதனை அடைந்துள்ளதாகவும் இவ்விவகாரத்தில் தமிழக அரசு தலையிட்டு நாட்டுப்புற கலைப்பொருட்களுடன் கலைஞர்களை பேருந்தில் செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என ஆகாஷ் கோரிக்கை விடுத்துள்ளார். சொல்லுங்க, நான் இறங்கிறேன். நான் வந்து பஸ் ஓட்டி இறங்கணுமானே? நான் இறக்கி வைக்கிறேன். ஆனா நான் வந்து கீழே இறங்குவா, நான் இப்ப கீழே இறங்குவா. நான் இறங்கணும் சொல்லுங்க, சும்மா இறங்கணும் சொல்லுங்க, நான் இறங்கிறேன். நான் வந்து பஸ் ஓட்டி இறங்கணுமானே? நான் இறக்கி வைக்கிறேன். ஆனா நான் வந்து கீழே இறங்குவா, நான் இப்ப கீழே இறங்குவா. கட்டைக்காலை பார்த்தோன்னே மேலே எடுத்து வைப்போம். எப்பயுமே லக்கேஜ் வைக்கிற இடத்துல எடுத்து வைக்கும் போது டக்குன்னு இறங்குங்க அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் கொண்டு வரக்கூடாது, இறங்குங்க, எடுத்து கீழே வைங்கன்னு சொல்லாமல் இங்கே எடுத்துட்டு கீழே இறங்குங்க அப்படின்னு தான் சொன்னார். என்னை வந்து இறங்கினாலே இறங்க சொல்லி இறங்க விட்டாங்க. நான் வெளிநாடுகளில் போய் கூட நாங்கள் எல்லாருக்கும் பண்ணிடுற நிகழ்ச்சி, கலை நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம். ஆனால் அங்கே கொடுக்குற மரியாதை கூட இங்கே கிடைக்கல நம்ம நாட்டில். அதுவும் பேருந்தில் போகிறதுக்கு எனக்கு மட்டும் இல்லை, நிறைய கலைஞர்களுக்கு நடக்குது. அதுக்கு நீங்கள் தான், தமிழ்நாடு அரசு தான் ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.